வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஃபாரின் கண்ட்ரி பிளான் பண்றது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு கண்ட்ரி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி இ விசா அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் எப்படி ஐட்னரி பிளான் பண்றது, ஒரு ஏஜென்சி கிட்ட போகாம நம்மளே எப்படி காஸ்ட் சேவிங் பண்றது. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே நான் ஒரு லொகேஷனை காட்டுவேன், நான் எங்க ஸ்டே பண்ணேன், என்னென்ன ஐட்னரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், என்ன மாதிரி இடம்லாம் சுத்தி பார்த்தேன், என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டேன் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டைரக்டா உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன். அதனால நிறைய பேருக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் போய் சேருது எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி அந்த இடத்துக்கு போறது, என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஸோ தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபாரின் கண்ட்ரியா இருக்கட்டும் சரி, எங்க வேணா நீங்க ஊர் சுத்த போனாலுமே சில பேசிக்ஸ் நீங்க போறதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் பிளான் பண்ணணும். நான் எப்படி என்னோட ஒரு ஊர் சுத்தும் போதோ இல்ல எங்க கண்ட்ரிக்கு போகும்போது எப்படிலாம் நான் பிளான் பண்றேன், என்னோட மெத்தட்ஸ் என்ன, எப்படி நான் காஸ்ட் கட்டிங் பண்றேன், காஸ்ட் சேவிங் பண்றேன் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ ஐம் கோயிங் டு ஷேர் எக்ஸ்ப்ளோர் வித் தீபக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் தீபக், ஸ்டே டியூன். இப்போ ரீசெண்டா நான் எங்க போயிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தாய்லாந்து போயிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்னோட சேனல்ல ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன டீசர் போட்டிருந்தேன். நான் எங்க அப்படியே ஃபிளைட்ல போற மாதிரி அங்க ஒரு சின்ன ஒரு 2 கிளிப் போட்டிருந்தேன். அவங்களுக்கு சொல்லிடு, நான் வந்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் போட முடியல. அதுக்கு காரணம் அந்த இடத்த நான் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு நான் அந்த வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸ்டார்டிங் இன்ட்ரோல சொன்ன மாதிரி நான் எடுத்தோடனே லொகேஷன் எல்லாம் காட்டாம சில இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நீங்க ஒரு கண்ட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி எனி கண்ட்ரியா இருக்கட்டும், தாய்லாண்டா இருக்கட்டும், வியட்நாமா இருக்கட்டும், கனடா, யூஎஸ், எந்த கண்ட்ரியா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த கண்ட்ரியோட இமிகிரேஷன் ரூல் என்னன்னு பார்க்கணும். ஒரு கண்ட்ரியில நம்ம போறோம்னா அந்த டூரிஸ்ட்க்கு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்ற முதல்ல படிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ காஸ்ட் சேவ் பண்ணலாம். சில பேர் நம்ம ஏஜென்சி நிறைய .coms இருக்கு. ஸோ அதை மென்ஷன் பண்ண விருப்பம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த .coms பண்ணோம்னா சார் ஒரு 2 lakhs இவ்வளோ ஆகுது, 3 lakhs ஆகுது, இந்த பேக்கேஜ் நீங்கள் போகலாம். அவங்களே ஒரு ஏஜென்சியே ஒரு 3 lakhs 4 lakhs சொல்லி உங்களுக்கு பேக்கேஜ் இருக்கும்போது அதை நீங்களே அந்த ஐட்னரியை பிளான் பண்ணி எவ்வளோ இந்த கமிஷன் சார்ஜஸ்லாம் நீங்க கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் சேவிங்ஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் தாய்லாந்து போயிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கண்ட்ரியோட இமிகிரேஷன் ரூல்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம தாய்லாந்து இமிகிரேஷன் வெப்சைட் போகலாம். அந்த வெப்சைட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா thaiembassy.com. ஸோ அந்த வெப்சைட் உள்ள போயிட்டு நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும் ஒரு தாய்லாந்துக்கு நம்ம போகிறதுக்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே இருக்கணும், கம்மியாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஹோட்டல் புக்கிங் கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட், இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கோவிட்க்கு அப்புறம் இந்த சில ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோவிட்ஷீல்டு இல்லைனா கோவேக்சின் அந்த மாதிரி ஏதாவது இன்ஜெக்ஷன் மேண்டேட்டரியாக போட்டுக்கணும். உங்ககிட்ட அந்த ஐடி கார்டு இருக்கணும். நீங்கள் போட்டதுக்கான 2 இன்ஜெக்ஷனோட ஐடி கார்டு இருக்கணும். இல்லை எனி கைண்ட் ஆஃப் வேக்சினோட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்சினேஷன் போடாதவங்க கண்டிப்பாக RT-PCR டெஸ்ட் எடுத்தே ஆகணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த கண்ட்ரியோட இமிகிரேஷன் ரூல்ஸை படிச்சுக்கணும். ஸோ நான் இப்போ தாய்லாண்டோட இமிகிரேஷன் ரூல்ஸ் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ஸ் புக் பண்ண போகிறோம். எப்போ நம்ம ஃப்ளைட்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 3 monthsலேருந்து 4 months பிஃபோருக்குள்ளே நீங்கள் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஓகே ஃப்ளைட் டிக்கெட் 3 months முன்னாடியே ஏன் புக் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3 months before 4 months இது பேசிக் இன்ஃபர்மேஷன், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 3-4 months பிஃபோர் நம்ம இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தயவு செய்து உங்களோட காஸ்ட் கம்மியாகிறதுக்கு 3-4 months பிஃபோரே பிளான் பண்ணுங்க. மெயினாக எதுக்கு 3-4 months பிஃபோர் புக் பண்ணுவோம், ஒரு ஆவரேஜ் ஏர்னிங் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா
அவங்களால ஒரே டைம்ல வந்து எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து வச்சுட்டு ஒரு கண்ட்ரிக்கு போக முடியாது. ஸோ நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எப்பவுமே ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன்னா ஒரு 6 months பிஃபோரே பிளானிங் பண்ணிடுவேன். அந்த எவ்வளோ அமௌண்ட் வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மந்தில் வந்து நான் சேர்த்து வைப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருவேன். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் வேண்டிய காசு என்கிட்ட ரெடியாக இருக்கும், நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டுருங்க. அப்படி வந்து ஃப்ளைட் டிக்கெட் நான் போட்டேன்னா மீதி வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹோல்ட் ஆன் பண்ணி இந்த வீடியோவை கிளியராக கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிக்கெட்ஸ் போட்டுருங்க. செகண்ட் வந்து கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க. ஃப்ளைட் டிக்கெட் தான் ரொம்ப இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஒரு 1 month கேப் எடுத்துங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் சேலரி வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ் புக் பண்ணணும். ஹோட்டல்ஸ் புக் எங்கே போய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இப்போலாம் வந்து எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா booking.com இல்லைனா agoda.com அப்படி இல்லைனா Airbnb இதுதான் வந்து 3 சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஹோட்டல் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், நான் போனது வந்து தாய்லாண்ட்னால ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸை நான் படித்தேன். ஏன்னா நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம், இப்போ ஃபேமிலி கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது செக்யூர்டாக இருக்கா, சுற்றி வந்து சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டாக இருக்கா, ஏதாவது ஒரு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா, சிட்டி சென்டருக்கு நடந்தே போக முடியுமா, ஒரு இடத்துக்கு டவுன் டவுனுக்கு வந்து நடந்தே போக முடியுமா, அப்படிப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ரிசர்ச் பண்ணி தான் ஒரு ஹோட்டலே புக் பண்ணுவேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது என்னென்னா, நம்ம அதெல்லாம் கவலைப்பட வேணாம், சீப்பஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம புக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஃபேமிலியோட போகும்போது உங்களுக்கு கொடுக்குற முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, அந்த ஹோட்டல் எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு, எஸ்பெஷலி வென் வி கோயிங் டு தாய்லாண்ட். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ஏன் அப்படின்ட்டு. அது வந்து ஏன் அப்படின்றது நான் உங்களுக்கு சில பேருக்கு தெரியலன்னா நான் போக போக வீடியோவில் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இப்போ வந்து bookings.com போகிறோம். booking.comல பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் டேட் டு எண்ட் டேட், நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருப்பீங்க எந்த மந்தில் போகணும் அப்படின்ட்டு. அதே மந்தில் ஸ்டார்டிங் டேட்லேருந்து எண்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டு bookings.comல சர்ச் பண்ணி உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிவிடுங்க. ஹோட்டல் புக் பண்ண அடுத்த செகண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி ஏர்போர்ட் டிக்கெட்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு ஹோட்டல்ஸோட எல்லா வவுச்சர்ஸ் என்ன எந்த ஹோட்டலில் புக் பண்ணீங்க அதோட கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருங்க. அது எதுக்குன்னா கொஞ்சம் டேட்டா மேனேஜ்மெண்ட்காக. அது வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஏன் நான் அப்படி பண்ணுறேன், சிஸ்டமேட்டிக்காக ஏன் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஹோட்டல் கூட வந்து நம்ம முன்னாடியே போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் கிட்ட நெருங்க என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு சீசன் டைமில் நீங்கள் போகிறீங்க, மோஸ்ட்டாக நம்ம எப்போ போவோம், சம்மர் ஹாலிடேஸில் போவோம், இல்லை கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் போவோம், இல்லை பொங்கல் ஹாலிடேஸில் போவோம். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஹாலிடேஸ் டைமில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் வரும். அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 5 days மினிமம் நம்மளுக்கு இருக்கணும்ப்பா லீவு. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் லீவ் போட்டு ஒரு 7 days போகலாம், 5 days போகலான்ற பிளானிங். ஸோ வந்து இந்த ஹோட்டல்லையும் ஃப்ளைட் டிக்கெட்டும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 50% ஆஃப் த காஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் எப்பவுமே ஒரு ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்ணும்போது இந்த ரெண்டுத்துக்கான காசு இருக்கா முதல்ல பார்த்துருங்க. ஏன்னா வீசா வந்து பார்த்தீங்கன்னா சில ஏஷியன் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் இட் மே பி சிங்கப்பூர், மலேசியா, இல்லை தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் போகும்போது வீசா காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் அதை பற்றி வரி படிக்க வேண்டாம். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க இல்லையா, தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளைட் போட்டாச்சு, புக்கிங் பண்ணியாச்சு. தேர்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன விஷயம்னா, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துடணும். எதுக்காக மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து என்னோட குழந்தைய கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ இஸ் 7 years old. ஸோ 15 years கீழே 12 years கீழே இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கல, கோவிஷீல்டாக இருக்கட்டும், கோவேக்சினாக இருக்கட்டும், எந்த கோவிடுக்கு வேண்டிய இன்ஜெக்ஷன் அவங்க வந்து கொடுக்கல. ஸோ அதனால வந்து கொஞ்சம் சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷனுக்காக ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ், நாட் ஓன்லி ஃபார் தட், நம்மளோட சேஃப்டி என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வி கான் ப்ரெடிக்ட் த லைஃப். அதனால வந்து ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து ஃபேமிலி எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருக்கு வந்து சீப்பஸ்ட்டாக நீங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் கூகுள்லேயே வந்து இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். மினிமமாக எது வருதோ நீங்கள் பார்த்து அந்த டேட்டுக்கான ஒரு 5 daysக்கோ 10 daysக்கான டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை எடுத்துருங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இ-விசா அப்ளை பண்ணணும். ஸோ ஏன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, தாய்லாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அரைவல் விசான்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அரைவல் விசா இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன் அரைவல் விசா போகும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து ஒன்ஸ் நீங்கள் தாய்லாண்டில் இறங்கினதுக்கப்புறம் அங்கே வந்து பெரிய க்யூவாக நிற்கும். அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் வேணும், அந்த டாக்குமெண்ட் வேணும், எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி போனால் கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தே இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஈஸியாக க்யூவில் நிற்காம நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டயரிங்காக இருக்கும். ஓகே, ஒரு 3 hours பிஃபோர் வந்து ஏர்போர்ட் போவோம், அங்கேருந்து ஒரு 3 hours ஜேர்னி பண்ணி ஆல்மோஸ்ட் 6 hours கிட்ட வந்து சரியாக தூக்கம் இருக்காது, ரொம்ப டயர்டாக இருக்கும், ட்ராவலிங் டயர்ட் வேறு இருக்கும். ஸோ திருப்பி அந்த க்யூவில் நின்று நம்ம வந்து செக் அவுட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடும்.
ஸோ கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி வந்து இ-விசா அப்ளை பண்ணலாம் தாய்லாண்டுக்கு அப்படின்ற விஷயத்த என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ இ-விசா வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 months இருக்கும், உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மணி சேவ் பண்ணிக்கணும். எவ்ரி மந்த் வந்து கொஞ்சமாக மணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா கிளம்புறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட ஐட்மனி. இப்போ 5 days பிளான் அப்படின்னா 5 days நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு நோட் பேட்லையோ இல்லை ஒரு பேப்பர்லையோ பென்லையோ எழுதி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி என்ன பண்ண போகிறோம், 2nd, 3rd, 4th, 5th எழுதி ஃபர்ஸ்ட் டே அந்த கண்ட்ரியில் என்னென்னலாம் முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஐட்டனரி வந்து பிளான் பண்ணணும். ஐட்டனா எங்கே சுற்றி பார்க்கலாம், அந்த 5 நாள் எங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியோடது நான் வந்து என்னோட வரப்போகிற வீடியோஸில் நான் போட போகிறேன். தாய்லாண்டில் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன புது பிளேசஸ் வந்திருக்கு, புதுசாக யாருமே நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத புது பிளேசஸ்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அது பற்றியான வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் நான் போட போகிறேன். ஸோ கீப் ஃபாலோயிங் தட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 daysக்கான பிளான் ஐட்னரி போடணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து அங்கே தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான சில விஷயம் இருக்குது. ஐலாண்ட் ஹாப்பிங்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 ஐலாண்ட்ஸ் வந்து ஒரே நாளில் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 5 நாளைக்கான பிளான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அது எப்படி வந்து நம்ம புக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அந்த வெப்சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா klook.com. ஸோ இதுதான் அந்த வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டில் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன், என்ன டெஸ்டினேஷன் நம்ம எந்த கண்ட்ரிக்கு போகிறோமோ அந்த டெஸ்டினேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தாய்லாண்டில் வந்து ஃபர்ஸ்ட் பட்டாயான்னு போட போகிறேன். ஸோ பட்டாயான்னு போட்டோன்னே என்னென்னலாம் இருக்குது, டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ அந்த ஐட்டனரி போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தாய்லாண்டில் வந்து இறங்கிடுவீங்க. செக் அவுட் பண்ணும்போது நீங்கள் ஹோட்டலில் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கேப் புக் பண்ணணும். அது எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த klook.comலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும், ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். அவங்க ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணி ஒரு போட் பிடிச்சி நிற்பாங்க. அந்த போட் பிடிச்சி உங்களை வந்து கரெக்டாக வந்து ஹோட்டலில் போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து இதை வந்து கூட நீங்கள் சென்னையிலேருந்து இல்லை இந்தியாவிலேருந்தே நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம். அப்புறம் ஐட்னரிஸை பிளான் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோரல் ஐலாண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே எப்படி, ஸோ நம்ம எப்பவுமே புக் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை வந்து பிக்கப் அண்ட் ட்ராப்போட நம்ம யூஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா அங்கே போய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. எப்படி நம்ம வந்து நல்லா பெஸ்ட்டு ஏன்னா கம்மி காஸ்ட்டில் வந்து எப்படி டாக்ஸி புக் பண்ணுறது, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஐடியாஸ் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ பட் ஆனால் நம்ம இங்கேயே வந்து போட்டுட்டோம்னா, நம்ம இந்தியன் மணிலே போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கன்வர்ஷன் சார்ஜஸ்லாம் ரொம்ப மிச்சம் ஆகும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து பிக்கப் ட்ராப், அந்த ஐட்னரியிலே பிக்கப் ட்ராப். ஸோ 5 நாளைக்கான பிளானும் போட்டாச்சு. எண்ட் ஆஃப் த டேல என்ன பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி உங்களை ஹோட்டல்லேருந்து திருப்பி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதுதான் வந்து ஒரு எண்ட் டு எண்டான பிளான் ட்ரிப். அது மட்டும் இல்லை, சில இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில இருந்து ஏர்போர்ட் போகிறது, திருப்பி ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வர்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம். நான் சொல்கிறத விட உங்களுக்கே பெட்டர் தெரியும். சில பேர் வந்து பஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து டாக்ஸி ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் ஃப்ரெண்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து நான் உங்கள் கையிலே கொடுத்துட்றேன். நீங்களே டிசைட் பண்ணுங்கள் அது எப்படி அப்படின்ட்டு. ஸோ இந்த klook பற்றியான இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா, இப்போ என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு குயிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இமிகிரேஷன் ரூல்ஸ் படிச்சிட்டோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஹோட்டல் வந்து புக் பண்ணுறது. ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசா அப்ளை பண்ணுறது. ஃபிஃப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐட்னரிஸ் புக் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகும்போது இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்னிருந்தேன் இல்லையா, ஸோ நீங்கள் என்ன டிக்கெட்ஸ் புக் பண்ணாலுமே ஒரு ஃபோல்டரில் வந்து அழகாக போட்டு வச்சிடணும். எதுக்குன்னா அது வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நோட் பேடில் நோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ க்ளீனாக நோட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே இங்கேருந்து கிளம்புறோம், கேப் வந்துருமா இல்லையான்னு நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு நோட் பேடில் எடுத்து ஒரு எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. ஃபேமிலியாக போகும்போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு ஊர் விட்டு ஊர் போகும்போது நிறைய பேர் வந்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லா ப்ரிகாஷனாகவும் கொஞ்சம் பெட்டர் பிளானிங்கோட ப்ரோஆக்டிவாக இருந்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு மெமரபிளான ஒரு ட்ரிப்பை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எப்படி வந்து நான் வந்து
ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறதுக்கு எப்படி நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இந்த கேலுக்கு இன்னும் முக்கியமான விஷயம், அந்த கேலுக்கு வந்து வெறும் தாய்லாந்து மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறதா இருந்தாலுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ என்னோட அப்கமிங் வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன், எப்படி வந்து தாய்லாந்துக்கு விசா அப்ளை பண்ணுறது அப்படிப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்க போகுது. ஸோ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இந்த கண்ட்ரி மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு எதனா பிழை இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்னோட தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நான் வந்து மேக்ஸிமம் எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் ரிவர்ட் பண்ணிடுவேன். என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போடலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இதுதான். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் Deepak. Stay tuned.